ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் கெவின் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மசாலா ஸ்வீட் கார்ன் ரெசிபி. இது வந்து வீட்டில் உள்ள 3 பொருட்களை யூஸ் பண்ணி ரொம்பவும் சத்தான ரெசிபி வந்து நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்கு முதல்ல பெரிய 3 ஸ்வீட் கார்னை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து தோலெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ இதை தோலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா உதுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து ஃபைபர் சத்து வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ சோளத்தை நம்ம தனித்தனியாக உதுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதை வந்து கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு அப்படி ஒரு லைனுக்கு அப்படி தோண்டி எடுத்துட்டோன்னா தனித்தனியாக அதுக்கப்புறம் ஈஸியாக மற்ற லைனெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து கால்வாசி அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அது தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அதில் வந்து ஒரு கண்ணரிப்பு, அதாவது ஒரு ஜல்லடை தட்டை எடுத்து அது மேலே போட்டு அது மேலே வந்து இந்த உதிரியாக நீங்கள் உதுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சோளத்தை எடுத்து போட்டு வச்சு ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. வெந்தோன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு இது கூட 3 பொருட்கள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, சில்லி பவுடர். இது கூடவே ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட தேவைப்பட்டால் வந்து நம்ம பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பட்டர் சேர்த்து பண்ணால் அது பட்டர் ஸ்வீட் கார்ன். இது வந்து மசாலா ஸ்வீட் கார்ன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும். வீட்டில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.